Hello friends, welcome to Republic Eyes. So in this video we will discuss the editorials of 3rd August. And 3rd August la வந்திருக்கிற important articles அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா first article contraction slows சரிங்களா. So economic recovery பேஸ் பண்ணி வந்திருக்கிற article. And friends இன்னைக்கு 3ஆம் தேதி August 3rd சரிங்களா. So இதே மாதிரி July 3க்கு இதே பேஸ் பண்ணி அதாவது இந்த அவுட்புட் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்திருந்ததுங்க. ஸோ அதில் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்னா என்ன, அதில் வந்து கம்பெனிஸோடைய பர்சன்டேஜ் ஷேர் என்ன சரிங்களா, அண்ட் கோர் இண்டஸ்ட்ரீஸ்னாலே என்ன, யார் இந்த டேட்டாவை எடுத்துட்டு வராங்க, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ செக் ஆன் இட் சரிங்களா. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ செக் ஆன் இட். அண்ட் இந்த ஆர்டிகலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் ஸ்லைட் ரிகவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அண்ட் இது வரையும் எல்லாமே மான்சூன் வரப்போகுது. ஸோ மான்சூன் இஸ் கோயிங் டு பி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி ஒரு குட் நியூஸ் ஃபார் தி அக்ரிகல்ச்சரல் செக்டர். பிளஸ் இது வரையும் இல்லாமல் ஜிஎஸ்டி ரெவன்யூல வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபால் இருக்குதாமா. ஸோ அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் ஏற்படலாம் அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் கொஞ்சம் ரைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? பட் ஹவெவர் அந்த பேக்ரவுண்ட் தாங்க இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ செக் ஆன் இட். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் த லீட் ஆர்டிகல், ரீபில்டிங் இந்தியாஸ் கான்ஃபிடன்ஸ், ரிவைவ் தி எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. திஸ் ஆர்டிகல் இஸ் ரிட்டன் பை மன்மோகன் சிங். அண்ட் இந்த ஆர்டிகலை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we will discuss this article in detail, but at the main point, லைக் எங்கெங்கெல்லாம் கான்செப்ட் கிளாரிட்டி அவசியமோ, எங்கெங்கெல்லாம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுமோ அங்கே நான் அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் சரிங்களா. எனிவே வில் ஸ்டார்ட் வித் திஸ் ஆர்டிகல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மன்மோகன் சிங் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவாக பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, வி ஆர் இன் an எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சிச்சுவேஷன் சரியா. ஸோ ஒரு டிஃபிகல்ட் டைம் இருக்கு, தட் இஸ் ஃபார் இந்தியா அண்ட் ஈவன் ஃபார் தி வேர்ல்டு. அண்ட் இதுக்கு ரீசன் என்ன, COVID-19. அண்ட் COVID-19 என்ன எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கவர்மெண்ட் cannot ஸ்டாப் தி ஸ்ப்ரெட் ஆஃப் தி கொரோனா வைரஸ். ஸ்ப்ரெடிங்காக ஸ்டாப் பண்ண முடியல. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இதுக்கு வந்து கியூரிங் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இது ரெண்டுமே ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது, ஆன்சைட்டி அமங் தி பீப்புள் ஹேவ் ரைஸ்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் மக்களுடைய கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருக்கு. அண்ட் திஸ் இஸ் இம்பாக்டிங் தி எக்கானமி as such சரியா. அண்ட் வாட் வி கேன் சே இஸ் லைக் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி worst performance ஆஃப் தி எக்கானமி இன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் தி வேர்ல்ட் அண்ட் இந்தியா இஸ் நாட் an exemption to it சரியா. ஸோ COVID-19 நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோங்க. சரி, ஓகே, ரைட். இப்போ வாட் வி நீட் டு டூ in order to overcome this, இதை பேசுறது தான் இந்த ஆர்டிகல் சரிங்களா. சரி, ஸோ இந்த ஆர்டிகல்ல ஸ்டார்டிங்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் நவ் our economy is undergoing contraction அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க you need to know certain terms. One is economic slowdown and the other one is like recession and the third one is contraction. ஸோ இந்த மூணுத்துக்கு உள்ள டிஃபரன்சஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் சரியா. ஸோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 200 lakh crores அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சரியா. ஸோ 200 rupeesன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ 2021 இது வந்து 205 ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சரியா. அதாவது ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். 205 ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறமாக ஒரு 4% தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ 209. ஸோ இங்க நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்கலாம், இயர் எக்கானமிக் growth ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ 5% ஃபர்ஸ்ட் growth ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து 4% தான் growth ஆயிருக்கு. ஸோ growth ரேட் குறைஞ்சிருக்கா. ஸோ growth ரேட் குறைஞ்சிருக்குன்னா தென் திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்கனாமிக் ஸ்லோ டவுன். புரியுதுங்களா? ஸோ ஸ்லோ டவுன் இன் தி சென்ஸ் growth rate has declined அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இப்போ வாட் டு யூ மீன் பை recession? ஸோ அகைன் இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். சேஃப் ஃபார் இன்ஸ்டன்ஸ் த ஜிடிபி நவ் இஸ் லைக் 200 lakhs crore சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜிடிபி வந்து 195 lakhs crore தான் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. தென் வாட் வி கேன் டெல், the GDP has declined by 5%. that is in comparison to the previous year the GDP has declined by 5% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆர் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஜிடிபி growth ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கம்பேரிட்டிவ்லி இந்த வருஷம் ஜிடிபி growth ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா -5% growth ரேட் தான் இருக்கு. ஸோ நெகட்டிவ் ஜிடிபி growth ரேட், நெகட்டிவ் ஜிடிபி growth அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா. ஸோ இதுக்கு பேர் வந்து ரெசஷன். அதாவது there is a decline in the GDP numbers. ஸோ நெகட்டிவ் growth இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ரெசஷன். டிக்ளைன் இன் growth ரேட்னா அதுக்கு பேர் வந்து ஸ்லோ டவுன் சரிங்களா. சார் அப்போ கான்ட்ராக்ஷன்னா என்ன சார்? இப்போ ஏன்னா இந்த ஆர்டிகல்ல வந்து எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் என்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த கான்ட்ராக்ஷனுக்கும் ரெசஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் தி டைம் பீரியட் சரிங்களா. ஸோ இட் இஸ் ஜென்ரலி செட் தட்
ஒரு 2 consecutive quartersக்கு வந்து அதாவது ஃபார் தி பீரியட் ஆஃப் 6 months நெகட்டிவ் ஜிடிபி growth rate இருந்ததுன்னா தென் அதுக்கு பேர் வந்து ரெசஷன். சரிங்களா? ஆனா இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1 month 2 monthல பாக்குறோம்னு சொல்லிட்டு வைங்களேன், நெகட்டிவ் ஜிடிபி growth rate வந்து 1 month 2 monthல பாக்குறோம்னா அதுக்கு பேர் வந்து எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன். சரிங்களா? ஸோ வாட் வி கேன் டெல் இஸ் லைக் கான்ட்ராக்ஷன் மே லீட் டு ரெசஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் தி ரெசஷன் ஃபார் அன் prolonged period of time is called as depression. சரிங்களா? ஸோ டிப்ரெஷன்னா என்னன்னா இட் இஸ் லைக் நெகட்டிவ் ஜிடிபி growth of 10% or negative ஜிடிபி ஆஃப் 10% வந்து நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தட் டு ஃபார் தி கன்சிக்யூட்டிவ்லி ஒரு 3 இயர்ஸ்க்கு இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டிப்ரெஷன். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸ்லோ டவுனு, அதே மாதிரி ரெசஷனு, கான்ட்ராக்ஷனு, டிப்ரெஷன். சரிங்களா? ஸோ ரெசஷன், கான்ட்ராக்ஷன், டிப்ரெஷன் மூணுமே ஓரளவுக்கு சேம் தான். பட் இதுல டிஃபரன்சஸே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட் தான் டிஃபரன்சஸ். சரிங்களா? ஓகே, நான் இந்தியால ஜிடிபி யார் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஆர் யார் கால்குலேட் பண்றாங்க இது ப்ளீஸ் டூ ரைட் இட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ். சரி, இப்போ இங்க மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன்ல இருக்கு. நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, திஸ் எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன்னா ஒரு ஜிடிபி நம்பர் ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் நாட் மியர்லி லைக் ஒரு ஃபால் இன் ஜிடிபி நம்பர். சரியா? ஸோ வாட் டஸ் இட் மீன் இஸ் லைக் இத்தனை வருஷம் நம்ம பண்ணி இருக்கிற ப்ரோக்ரஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தமா. ஸோ இந்த எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன்னால லைக் our society or many people might go into the poverty line and many businesses might shut down, employment opportunities கையை விட்டு போயிடும், unemployment அதிகமாயிடும். அண்ட் இது வரையும் இல்லாம எஜுகேஷனல் செக்டர் மைட் பி இம்பாக்டட் பிகாஸ் ஆஃப் தி ஷார்டேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். ஸோ இதோடைய இம்பாக்ட் வந்து நிறைய செக்டர்ஸ்ல தெரிய வரும். அண்ட் முக்கியமா பாவர்ட்டி ரேட் அதிகமாயிடும். ஸோ இதோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருக்கும். ஒரு டீப் இம்பாக்டட் சொசைட்டியாக மாறிடும், எஸ்பெஷலி ஆன் தி புவர். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த எக்கானமியை வந்து we need to revive back our economy. அண்ட் இதுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியும் நம்ம காமிக்கணும். சரி, இது ரிவைவ் பண்ணணும், இது ஒரு பக்கம் ஓகே. இப்போ ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதாவது இப்போ இந்த எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் ஒரு இந்த ஸ்லோ டவுன் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆத்தர் இங்க 2 ரீசன் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து COVID-19 சிச்சுவேஷன், திஸ் ஹஸ் இம்பாக்டட் தி ஹோல் வேர்ல்டு, இது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இது வரையும் இல்லாம தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வராரு ஆத்தர். அதாவது என்னன்னா லைக் லாக்டவுன், பிஹேவியரல் சேஞ்சஸ் ஆஃப் தி பீப்புள், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபியர், சென்ஸ் ஆஃப் ஃபியர் இஸ் அமங் தி பீப்புள். ஸோ இப்போ என் எக்ஸாம்பிளே கூட எடுத்தீங்கன்னா தட் இஸ் லைக் என்னன்னா ஸ்டடி ஆல் பிசினஸ் உடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், லைக் வெதர் பீப்புள் வில் கம் இன் டு ஸ்டடி தேர். ஸோ அகைன் ஒரு பிக் கொஸ்டின் மார்க் இஸ் தேர். ஏன்னா ஆன்லைன் எஜுகேஷனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துட்டீங்கன்னா பிஹேவியரல் சேஞ்சஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி தேர் ஹேப்பன்ஸ் டு பி ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியர் அமாங் தி இன்வெஸ்டர்ஸ் விச் இஸ் ப்ரிவைலிங். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. ஸோ இந்த ஹோல் ஆர்டிகலே வந்து இன் ஆர்டர் டு லைக் ரிவைவ் தி எக்கானமி வி நீட் டு பிரிங் இன் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு தான் மீன் பண்ண வர்றாரு மன்மோகன் சிங். சரிங்களா? ஸோ எந்தெந்த செக்டர்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் அண்ட் இங்க எப்படி நம்ம கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இந்த ஆர்டிகல்ல. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூரல் ஏரியாஸை பத்தி பேசுறாரு. ஸோ ரூரல் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைக் அங்கேயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், அதர் மேஜரான ப்ராப்ளம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் இதுவரையும் இல்லாம அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொபஸ்டாக இருக்கு. ஸோ ரொபஸ்ட்னா ரொம்ப டஃபாக இருக்கு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி. சரியா? ஸோ மேன் பவர் கிடைக்க மாட்டேங்குது, அந்த பிசினஸே இப்போ டிஃபிகல்ட்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சுங்க அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி. ஸோ இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜி நரேகா ஸ்கீம் இருக்கு இல்லையா, தட் இஸ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் which ensures minimum wages. இதுல நிறைய பேர் இப்போ சேர்ந்து இருக்காங்க. ஏன்னா ரூரல் எக்கானமில வந்து ஜாபுக்காக அவ்வளோ டிமாண்ட் இருக்குதாமா. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி எடிட்டோரியல் கூட பார்த்துருப்போம், எம்ஜி நரேகாவை பேஸ் பண்ணி எடிட்டோரியல் கூட பார்த்துருப்போம். அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர்லயே, அதாவது இந்த ஒரு வருஷம் எடுத்துக்கினீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அதுல வந்து எம்ஜி நரேகால 100 நாள் வந்து கம்பல்சரி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த 100 நாள் வேலையை ஃபர்ஸ்ட் 3 மாசத்துலேயே முடிச்சிட்டவங்க கிட்டத்தட்ட 30 to 40% ஆஃப் தி பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் 3 monthsலேயே முடிச்சிட்டாங்களா இந்த 100 நாள் வேலையை. ஸோ அந்த அளவுக்கு there is a great demand in the rural economy. ஏன்னா வேற இடத்துல வாய்ப்பு வேலைகள் இல்லை. ஸோ அதனால 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்க எல்லாருமே, காசும் முக்கியம். அண்ட் இட் இஸ் செட் தட் ஒரு கார்பரேட் செக்டர் நீங்க எடுத்துக்கினீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த கார்பரேட் செக்டர்ல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டும் எம்ஜி நரேகால இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் நீங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எம்ஜி நரேகா 3 வேலை அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குதாமா. ஸோ இட் கிவ்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டு த்ரைஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்டு பீப்புள். ஸோ 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா எம்ஜி
எம்ஜி நரேகால வந்து 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களாமா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கீம் இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம். அண்ட் இதுதான் இப்போதைக்கு வந்து ஒரு பெட்ராக் ஆஃப் ரூரல் எக்கானமி, ஒரு பெட்ராக் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் எனஃப் ரைட் நவ். ஏன் நாட் எனஃப்னா, வெறும் 100 நாள் தாங்க வேலை, மீதி 200 நாள் என்ன பண்ண போறாங்க? லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் என்ன செய்வாங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. ஸோ லேபர் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ லேபர் ஃபோர்ஸ்னா தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர வைக்கணும். அதாவது என்னன்னா, நம்மளும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வைக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மீனிங்ஃபுல் கேஷ் டிரான்ஸ்பர் மூலியமாக வர வைக்க முடியும்னு சொல்லிட்டு மீன் பண்ண வராரு இங்க டாக்டர் மன்மோகன் சிங். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்பிள் கேன் ப்ரொவைட் இமீடியட் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கண்டிப்பாங்க, இப்போ நீங்க கூட லாக்டவுன்ல வீட்டில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் பணம் உங்க கையில இருக்குன்னா கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்களா? ஸோ என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் த கான்ஃபிடன்ஸ் விச் வி நீட் இன் தி ரூரல் எக்கானமி அண்ட் இன் ஆர்டர் டு ரீஸ்டோர் எக்கானமிக் நார்மல்சி. பட் ஆனா இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் தி ஒன்லி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. அதாவது ஒன்லி லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் நேஷன்ன்றாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இந்த COVID-19 கிரைசிஸ் அப்போ கேஷ் டிரான்ஸ்பர் மக்கள் கையில பண்ணி இருக்கணும் கவர்மெண்ட். ஆனா இந்தியால இது பண்ணல. ஸோ வெளிநாட்டுல கூட பண்ணி இருக்கிறாங்களாமா. ஸோ ஈவன் இன் US அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்தியால பண்றது இல்ல. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதாவது என்னன்னா, இந்த ரூரல் எக்கானமிக்கு வந்து நம்ம கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவங்க வந்து வேலைக்கே போக மாட்டாங்க, சோம்பேறி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம், ஒரு ஆர்குமெண்ட் ப்ரிவேல் ஆகலாம். பட் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ஏலயும் இதே மாதிரி கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸுக்கு. அங்க எக்கானமியும் திருப்பி ரீ ஓப்பன் ஆச்சுதான், ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அண்ட் ஈவன் இட் இஸ் செட் தட் லைக் அவங்க கையில காசு இருந்ததுன்னா இன்னும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸோ ஒரு டைரக்ட் கேஷ் அசிஸ்டன்ட் ஷுட் பி ப்ரொவைடட் இன் ஆர்டர் டு ப்ரொவைட் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஃபர்ஸ்ட் தட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு தி ரூரல் எக்கானமி. சரிங்களா? ஸோ ரூரல் எக்கானமிக்காக எம்ஜி நரேகா ஸ்கீம் இம்பார்ட்டன்ட்டுங்க. இட் ப்ரொவைட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் இஸ் நாட் எனஃப். ஸோ வி நீட் டு ப்ரொவைட் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, செகண்ட் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டம் பத்தி பேசுறாரு. ஸோ அகைன் தேர் இஸ் அ நீட் டு பிரிங் இன் கான்ஃபிடன்ஸ் இன் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா பேங்க்ஸ், அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சி, இங்கேயும் வந்து கான்ஃபிடன்ஸ் மெஷர்ஸ் எடுத்துட்டு வர வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ல சொல்ல வராங்க. ஸோ இப்போ இந்த COVID-19 கிரைசிஸ் அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்டன் மெஷர்ஸ் எடுத்துட்டு வந்தது. எந்த மாதிரி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்தது. ஸோ லிக்விடிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம்ஸ்னா இட் இஸ் டு இன்க்ரீஸ் தி லிக்விடிட்டி இன் தி பேங்கிங் செக்டர். சரிங்களா? ஸோ லிக்விடிட்டினா என்னங்க? லிக்விடிட்டினா வந்து குவிக் கேஷ், சரியா, ஒரு அவைலபிலிட்டி ஆஃப் மணி, இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி. ஸோ இப்போ உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு, நீங்க வேணா ஒரு 100 ஏக்கராக்கு வந்து ஆசாமியா இருக்கலாம், பட் ஆனா உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு, அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி. அண்ட் எவ்வளவு குவிக்காக அந்த இடத்த வந்து நீங்க பணமாக மாற்ற முடியும், அதுக்கு பேரும் வந்து லிக்விடிட்டி தான். ஸோ கேஷ் இன் ஹேண்ட், குவிக் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் லிக்விடிட்டியில வரும். சரிங்களா? ஸோ இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன யோசிச்சாங்கன்னா, இப்போதைக்கு வந்து லைக் லிக்விடிட்டி கிரைசிஸ் இஸ் தேர். ஸோ மக்கள் கையில பணம் இருக்கு, ஆனால் பேங்க் கிட்ட எல்லாம் நிறைய பணம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும் பேங்க். அப்போ என்ன செய்யணும்? பேங்க் கையில பணம் வரணும், அதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. சரியா? ஸோ ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெப்போ வந்து ஜென்ரலி இட் இஸ் ஃபார் சம் 90 days அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த ரெப்போ வந்து ஒரு 3 yearsக்காக கொடுத்தாங்க பணத்தை. அண்ட் இதுலயே வந்து டார்கெட்டட் லாங் டேர்ம் ஆபரேஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன்ஸ். இந்த டார்கெட்டட்ல வந்து என்பிஎஃப்சிஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பணம் கொடுத்தாங்க 3 வருஷத்துக்காக. ஸோ ஆர்பிஐ கிவிங் டு பேங்க், ஆர்பிஐ லெண்டிங் டு பேங்க் இஸ் கால்ட் அஸ் ரெப்போ டிரான்சாக்ஷன். இஃப் த ரிவர்ஸ் ஹேப்பன், இட் இஸ் கால்ட் அஸ் ரிவர்ஸ் ரெப்போ டிரான்சாக்ஷன். இது தெரியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் தி லிக்விடிட்டி இது எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரெப்போ ரேட்ஸை வந்து கம்மி பண்ணாங்க. பிளஸ் ஸ்பெஷல் ரீஃபைனான்ஸ் ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ நடுவில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய லாசஸ்ல இருந்தது. ஸோ இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னா, இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் லிக்விடிட்டி பேக்கேஜ் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பேங்க்குக்கு 50,000 கோடி கொடுத்துட்றோம், பேங்க் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் இது வரையும் எல்லாமே நபார்டுக்கு, சிட்பிக்கு, நேஷனல் ஹவுசிங் பேங்க்ஸுக்கு, இவங்களுக்கெல்லாம் வெறும் பணம் கொடுக்குற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பணம் கொடுத்து இவங்க மூலியமாக பணத்தை வந்து மார்க்கெட்ல இன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ரீஃபைனான்சிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதனால லிக்விடிட்டி வளரும் அப்படின்னு சொல்ற மாதிரி புரியுதுங்களா? ஸோ ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, லிக்விடிட்டி மெஷர்ஸ் நிறைய எடுத்துட்டு வந்தாங்க.
கிரெடிட் கேரண்டி பேஸ் பண்ணி இனோவேஷன்ஸ் நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ கிரெடிட் கேரண்டிஸ்னா வந்து இப்போ நம்மளே பார்த்திருப்போம், கவர்மெண்ட்டே கூட ஆத்ம நிர்பர் பாரத்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா லோன் ப்ரொவைட் பண்ணுங்க, எம்எஸ்எம்இக்கு வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ் கீழே லோன் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. சரியா? ஸோ ஆர்பிஐ ஹஸ் பாட் மெனி இனோவேஷன்ஸ். பட் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இனோவேஷன்ஸ் எல்லாமே வந்து வெல்கம் ஸ்டெப்ஸ் தான். பட் ஆனா இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேங்க்ஸ் ஆர் நாட் கான்ஃபிடென்ட் டு லெண்ட் இன் தி மார்க்கெட் இட் சீம்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பேங்கிங் செக்டர் வந்து ரொம்ப பூராக இருக்கு, என்பிஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, பேங்க்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை, ஸோ கேபிட்டல் இன்ஃபியூஷன் எடுத்துட்டு வரணும், அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி பிரைவேடைசேஷன் எடுத்துட்டு வரணும். சி திஸ் இஸ் நாட் தி ரிஃபார்ம்ஸ். சி இது கூட ஒன் ஆஃப் தி ரிஃபார்ம்ஸ் தான், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் திஸ் வில் அலோன் வில் நாட் help. Rather what you need to do is like you need to increase the confidence in the banking sector. சரி, அப்போ பேங்கிங் செக்டர்ல கான்ஃபிடன்ஸ்னா என்னது சார்னா, மக்களுக்கு வந்து அவங்க தைரியமா பணம் கொடுக்கணும், அந்த மாதிரி அவங்களுடைய கான்ஃபிடன்ஸை வந்து ரேஸ் பண்ணணும். சரி, அப்போ பேங்கிங் உடைய கான்ஃபிடன்ஸ் அவங்களை வந்து லோன் கொடுக்குற மாதிரி செய்ய வைக்கணும்னா then what are the steps which is needed to be taken அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, bankruptcy boards, அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ரிசர்வ் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டிஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர்ஸ், இவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் நீங்க கொடுக்கணும். நீங்க உங்களுடைய டெசிஷன்ஸ் எடுங்க, ப்ரொஃபஷனலி நீங்க உங்க டெசிஷன்ஸை எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலவன்ஸ் இருக்கணும். சரியா? அவங்களுடைய டே டு டே ஒர்க்ல வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க கூடாது. சரிங்களா? சோ இப்போ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் இருக்குங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட், அதாவது பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட்-19 கிரைசிஸ், மார்ச்சுக்கு அப்புறமாக இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வில் நாட் பி அப்ளிகபிள்ன்ட்டாங்க. தட் இஸ் ஃபார் ஒரு மினிமம் ஒரு சம் மந்த்ஸ்க்காக இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி ப்ராசஸ் cannot be initiated ன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ இதுக்கு முன்னாடி அவன் லெண்டர் எப்படி பட்டவனோ, அவனுடைய கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்கு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணாங்களா? பண்ணல இல்லையா? சோ in order to increase the confidence, அப்போ பேங்கோட கான்ஃபிடன்ஸ் நீங்க ரேஸ் பண்ணனும்னா என்ன செய்யணும்? you need to allow them to work individually and professionally. சரிங்களா? பிளஸ் added to it, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் மன்மோகன் சிங் என்ன சொல்றாருன்னா, இதே வந்து நீங்க பிரைவேட் பேங்க்ஸ் எடுத்துக்கோங்க. பிரைவேட் பேங்க்ஸை நீங்க விட்டீங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்றாங்க, மார்க்கெட்ல லோன்ஸ் குயிக்காக ப்ரொவைட் பண்றாங்க. and this is what is the need of the hour to increase production and investment. So in order to revive the economy, what you need is like you need to increase the production. Production raise பண்ணனும்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் வேணும். இன்வெஸ்ட்மென்ட்காக பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்கம் டாக்ஸ்ல certain relief measures எடுத்துட்டு வந்திருக்கீங்க. So for example last year வந்து corporate taxes வந்து கட் பண்ணி இருக்காங்க. So இது நீங்க டாக்ஸ் ரேட்டை தான் கட் பண்றீங்களே தவிர்த்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தலையே. So this will not கிக் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன்ஸ். சரிங்களா? இது வரையும் இல்லாம இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ட்ரேட்லயும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, which is again an impediment to the economic activity. So பேங்க்ஸுக்கு கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இந்த ஆர்டிகல்ல. சரிங்களா? பிளஸ் அட் த மீன் டைம் என்ன சொல்றாருன்னா, சரி இப்போ வந்து மக்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும், அதே மாதிரி பேங்க்ஸ்ல வந்து பணம் இன்ஃபியூஸ் பண்ணணும், அட் த மீன் டைம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும். இதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் தேவை. சரியா? சோ பணம் தேவை கவர்மெண்ட்டுக்கு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னா கவர்மெண்ட் ஜெனரலி என்ன செய்வாங்க? அவங்களுடைய டாக்ஸ் ரெவென்யூஸை பேஸ் பண்ணி ரெவென்யூஸை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல டாக்ஸ் ரெவென்யூஸ் ஆர் லைக் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் டார்கெட். சோ இருக்கிற டார்கெட்டே அச்சீவ் பண்ண முடியல. இதுல நீங்க ஒரு புது டாக்ஸ் எடுத்துட்டு வந்து ரெவென்யூ வந்து ரைஸ் பண்ண முடியாது. சோ வாட் யூ ஷுட் டு இஸ் லைக் யூ நீட் டு borrow. வேற வழியே இல்ல. இப்போ borrowing எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, we have many options. So first வந்து வேர்ல்ட் பேங்க் இருக்காங்க, அதே மாதிரி IMF இருக்காங்க. அண்ட் இது வரையும் எல்லாமே நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம டிஃபால்ட்லாம் அதாவது டைம்லி ரீபேமெண்ட் பண்ணி இருக்கிறோம் நம்ம. அண்ட் we have a good track record also with full transparency. சரியா? சோ வேர்ல்ட் பேங்க் IMF கிட்ட இருந்து லோன் வாங்கலாம். பட் however this loan is not going to be like sufficient அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து நம்ம பிரிண்ட் அடிக்கலாம். அதாவது RBI கிட்ட சொல்லி நீங்க பிரிண்ட் அடிங்க, எக்ஸ்ட்ரா மணி வந்து பிரிண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பிஸ்கல் டெபிசிட்ல இருக்கோம். சரியா? அண்ட் பிஸ்கல் டெபிசிட்காக பணத்தை பிரிண்ட் அடிச்சு அந்த டெபிசிட்டை ஃபுல்ஃபில் பண்றது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் தி எக்கானமி. சரிங்களா? சோ இந்த டெபிசிட் மானிட்டைசேஷன் வந்து ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் இருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா லோன்ஸ் வாங்கிடணும். அண்ட் லோன் சஃபைஸா இல்லையா, இன்னும் லோன் வாங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ கடன் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க, தப்பு இல்ல. ஆனா டெபிசிட்
மானிட்டைசேஷனுக்கு வரையும் போவாதீங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஜிடிபி கான்ட்ராக்ஷன் இருக்குன்னா இட் இஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் நம்பர்ஸ், ராதர் த கான்ஃபிடன்ஸ், த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபியர், அன்சர்டனிட்டி, இன்செக்யூரிட்டி, இது எல்லாமே இருக்கு. தட் இஸ் அமாங் தி பீப்பிள், ஃபர்ம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ யூ நீட் டு ரீஸ்டோர் தி கான்ஃபிடன்ஸ். ஸோ இன் பீப்பிள் யூ நீட் டு ப்ரொவைட் டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அண்ட் வித் பேங்க்ஸ் யூ நீட் டு அலவ் தெம் டு ஒர்க் வித் அட்டானமி. அண்ட் பிசினஸஸ்க்கு வந்து ஒரு கிரேட் கேபிட்டல் இன்ஃபியூஷன் எடுத்துட்டு வரணும் via the banking medium, so that they will create jobs and employment ன்னு சொல்ற மாதிரி. And international institutionsல again we need to create an ஒரு confidence by taking loans and repaying them back with greater transparency and accountability. So this should be the priority ன்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? So I hope this article is clear to you. So how to revive the economy னா இந்த ஆர்டிகலை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். Fine. Anyway, we'll move on to the next article, guys. That is the significance of the Chardham board verdict. So friends, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தெரிஞ்சுக்கோங்க, which is more than enough. And இந்த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவசியம் இல்ல, rather the issue which happened இது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? So சார்தாம்னா என்னது? See, சார்தாம்னா வந்து உத்தராகண்ட்ல இருக்கிற 4 places. சரிங்களா? So this includes கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் அண்ட் யமுனோத்ரி. சரியா? So யமுனோத்ரினா யமுனா மேல இருக்கிற டெம்பிள், கங்கோத்ரினா கங்கா மேல இருக்கிற டெம்பிள், கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத் ஒன்னு வந்து விஷ்ணு டெம்பிள் அண்ட் இன்னொன்னு வந்து சிவன் டெம்பிள். So இது வந்து ஒரு ஸ்மால் சர்க்கியூட் இன் உத்தராகண்ட். இதை வந்து சோட்டா சார்தாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஆனா உண்மையான சார்தாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பத்ரிநாத், துவாரகா, பூரி, ராமேஸ்வரம், இதுதான் உண்மையான சார்தாம். ஸோ ஹிந்து ரிலிஜன்ல வந்து என்ன பிலீஃப் இருக்குன்னா, பை விசிட்டிங் தீஸ் 4 பிளேசஸ் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருக்கு. சரி, இதுக்கு பேர் தான் சார்தாம். இப்போ உத்தராகண்ட்ல இருக்கிறது வந்து சோட்டா சார்தாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உத்தராகண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு டெசிஷன் ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா, சார்தாம் தேவஸ்தானம் மேனேஜ்மெண்ட் போர்டு என்ற ஒரு போர்டு நாங்க எடுத்துட்டு வருவோம். அண்ட் இந்த போர்டு கீழே சார்தாம்ஸ் அண்ட் இதுவரையும் இல்லாம எந்தெந்த கோவில்கள்லாம் இருக்குதோ இது எல்லாமே இந்த போர்டு கீழே வந்துடும். இந்த போர்டு தான் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டெசிஷன் ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் டெசிஷன் எடுத்த உடனே ஹைகோர்ட்ல வந்து, அதாவது உத்தராகண்ட் ஹைகோர்ட்ல வந்து இதை பேஸ் பண்ணி பெட்டிஷன் ஒன்னு ஃபைல் பண்ணாங்க. திஸ் இஸ் அன் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14, 25, 26 அண்ட் ஆர்டிகல் 31A ஆஃப் ஆர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிகல் 25 and 26 வந்து ரைட் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் கீழே வரும். அண்ட் ஆர்டிகல் 14 வந்து ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. அண்ட் அதே மாதிரி ஆர்டிகல் 31 வந்து இட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆர்டிகல் 31A என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அக்கார்டிங் டு அவர் கான்ஸ்டியூஷன். சி, கவர்மெண்ட் கேன் அக்வயர் தி ப்ராப்பர்ட்டி, பட் அட் த மீன் டைம் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட், தட் இஸ் ஆர்டிகல் 14 and 19 should not be violated. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஈக்வாலிட்டி should be maintained அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? ஆர்டிகல் 31A. ஸோ இதை பேஸ் பண்ணி உத்தராகண்ட் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. அண்ட் உத்தராகண்ட் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, this is not an violation அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக this is not a violationனா, somewhere or the other இவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி தான் பண்ண போறாங்களே தவிர்த்து இந்த ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் வந்து மாத்த போறது இல்ல. புரியுதுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் நாட் பிரீச்டு. அண்ட் இது வரையும் இல்லாம ஒரு ஒப்பீனியன் ஒன்று பிரிவிலாச்சு. அதாவது என்னன்னா, யூ டேக் பத்மநாப சுவாமி டெம்பிள். அங்க நீங்க பாத்தீங்கன்னா லைக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இஸ் டன் பை தி ட்ரவான்கோர் ராயல் ஃபேமிலி. சரியா? அப்போ இங்க ஏன் சார்தாம்ல ஏன் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆர் செக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹைகோர்ட் என்ன வடி கொடுத்ததுன்னா, நீங்க பத்மநாப சுவாமி டெம்பிள்னு சொல்லிட்டு சொல்றீங்க, அங்க 1686ல இருந்து அவங்க ஒரே ஒரு ஃபேமிலி தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? சோ அதுல வந்து ஒரு இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. ஆனா இங்க பத்ரிநாத் டெம்பிள் எடுத்துக்கோங்க, மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு இன்டரப்ஷன்ஸ் இருக்கு. சோ ரீசெண்டா 1900ல கூட இன்டரப்ஷன் நடந்திருக்கு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க. சோ மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட ஒழுங்காக இல்லாத போது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்றது வந்து தப்பு ஒன்றும் இல்லையே. ஸோ நோ ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் ஹாஸ் பீன் வைலேட்டட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ இந்த போர்டு மேனேஜ் பண்றாங்கன்னா தே வில் டேக் ஓவர் ஒன்லி மேனேஜ்மெண்ட் which is also secular, which is also legally permissible அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அன் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஜட்மெண்ட்ல. அவ்வளவுதான். ஸோ இவ்வளவு தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். added to it, even in Tamil Nadu we have the same case தான். மேனேஜ்மெண்ட் இஸ் டன் பை தி கவர்மெண்ட் தான், பட் அட் த மீன் டைம் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ்ல கை வைக்கல. புரியுதுங்களா? ஸோ எஸ், that's it with regards to this article. Now we'll move on to the next article, that is parents the first and natural tutor. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல்ல சில ஒப்பீனியன்ஸ் பேசுறாங்க. சரிங்களா? ஸோ என்னதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மாதிரி பார்த்துடலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே டீடைல்ஸ் பார்த்துருக்கிறோம். பட் எஸ், ஒப்பீனியன்ஸ் இந்த ஆர்டிகல்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில வந்து எர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECCEக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் ஃப்ரம் தி ஏஜ் 3 to 6 கூட ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஹவெவர் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. பட் அட் த மீன் டைம் இதோடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் எப்போ அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, when the child come from an family where they have a good parenting அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இப்போ நீங்க லாஜிக்கலி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா, தட் இஸ் பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 6. ஸோ இந்த எர்லி சைல்ட்ஹுட் அண்ட் கேர் அண்ட் எஜுகேஷன் இஸ் அன் ஒரு கிரேட் பெனிஃபிட் தான். பட் அட் த மீன் டைம் பேரண்டிங் ஆல்சோ ஷுட் பி ஃபோக்கஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகும். இந்தியாவில் பாவர்ட்டி அதிகம், லோ இன்கம் பேரண்ட்ஸ் வேற, இவங்க எப்படி தன்னுடைய டைம் அண்ட் எனர்ஜி கொடுத்துட்டு லைக் இயர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன்ஸ்ல வந்து தன்னைத்தானே இன்வால்வ் பண்ணிக்க முடியும், ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் சைல்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்றாரு. தட் இஸ் கால்ட் அஸ் எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதாவது எய்ம் இன் தி சென்ஸ்னா ஆஸ்பிரேஷன், இன்ஃபர்மேஷன், மோட்டிவேஷன் அண்ட் மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் லோ இன்கம் ஃபேமிலி பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா, தென் அவங்க பசங்களை வந்து இந்த 3 வயசு 3ல இருந்து 6 வயசு வரையும் ஸ்கூலே அனுப்புறது இல்லையா, டைரக்டா போய் ஃபர்ஸ்ட்ல போட்டுறாங்களா, அதாவது ப்ரீகேஜி. ஸோ ப்ரீகேஜி உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பிரைமரி கிண்டர் கார்டன், எஸ்கேஜி உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து செகண்டரி கிண்டர் கார்டன். நிறைய பேருக்கு இதே தெரியல, சரியா? ஸோ லோயர் கிண்டர் கார்டன், அப்பர் கிண்டர் கார்டன் வாங்க, இல்லை ப்ரீகேஜி எஸ்கேஜின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? சரி, ஓகே. எனிவே இப்போ இந்த 2 கிளாஸஸ்ல அனுப்புறதே இல்லையா, டைரக்டா கிளாஸ் 1க்கே போட்டு சேர்த்து விட்டுறாங்க. காரணம் வந்து வருமானம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி, சரியா? ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் எடுத்துட்டு வரணும். தட் இஸ் லைக் பேரண்ட்ஸுக்கு வந்து புரிய வைக்கணும். அதாவது இந்த வயசுல தான் அவங்க நல்லா கத்துக்க முடியும், இதுதான் ரொம்ப எஃபெக்டிவான வயசு கத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வரணும். ஸோ தட் த பேரண்ட்ஸ் ஆஸ்பயர் டு சென்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இந்த ஆஸ்பிரேஷன்ஸை வந்து எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமாக, செலிபிரிட்டிஸ் அண்ட் இன்ஃபுளுசர்ஸ் மூலியமாக நம்ம எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரியா? ஆஸ்பிரேஷன்ஸ் எய்ம்ல வந்து ஆஸ்பிரேஷன் இப்போ நம்ம முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் பத்தி பேசுறாங்க. ஸோ ஒன்ஸ் ஆஸ்பிரேஷன் அண்ட் அவேர்னஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வைங்களேன், நெக்ஸ்ட் வந்து we need to provide them information. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு வைங்க, எர்லி சைல்ட்ஹுட் பசங்களை வந்து ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அங்க அவங்களுடைய லைக் கான்சென்ட்ரேஷன் லெவல் ஆர் அட்டென்ஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அதாவது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ 5 to 15 minutes தான் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லெவலே இருக்கும், which is not enough for learning. But at the meantime their mind can adapt a lot. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், சரியா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகும், சார் பெத்தவங்க வந்து படிச்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி கேசஸ் நீங்க பாத்தீங்கன்னா 5th வரைக்கும் மினிமம் படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, we need to provide them information about online content. so information வந்து அவங்களுக்கு ஒரு simplified formatல கொடுத்துடணும், and அவங்களுக்கு ஒரு local languageல கொடுக்கணும். உங்க பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணுமா. சோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, early childhood educationல வந்து நீங்க எஃபெக்டிவ்னஸ் எடுத்துட்டு வரணும்னா பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. and அதுக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க ப்ரொவைட் பண்ணணும் கரிக்குலம்லயே. and the last one is like measurement. so ஒரு மெஷரபிள் இண்டிகேட்டர்ஸ் எடுத்துட்டு வரணும், அவங்க ப்ரோக்ரஸ் வந்து பார்த்துக்கினே இருக்கணும், அண்ட் சேஞ்சஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். ஸோ இதுக்காக ப்ராப்பர் அசஸ்மெண்ட் எடுத்துட்டு வரணும். அண்ட் பேரண்ட்ஸ் கூட ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணணும், இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணணும், அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். பாருங்க நீங்க இப்படி பண்ணதுனால உங்க பசங்க நல்லா படிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். இப்படி பண்ணாங்கன்னா தென் டெஃபினெட்லி எஜுகேஷன் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், இதுக்காக எய்ம் என்ற ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா தென் அந்த எஜுகேஷன் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ that's it with regards to this article guys, and that's it for today. Thank you for watching.